முதலாம் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை 4 ஆண்டுகள் நடைபெற்றது. இது ஐரோப்பாவில் தொடங்கி உலகம் முழுவதும் பரவிய ஒரு மிகப்பெரிய போர். இந்த போர் நவீன போர் தளவாடங்களான இயந்திர துப்பாக்கிகள், விஷவாயு விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றின் பயன்பாட்டை கண்டது. முக்கிய காரணங்கள்: தேசியவாதம் மற்றும் பேரரசு போட்டி. 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஜெர்மனியின் எழுச்சி, ஐரோப்பிய வல்லரசுகளிடையே நிலவிய அதிகார போட்டி, காலனி ஆதிக்கத்திற்கான போட்டி ஆகியவை போருக்கு வழிவகுத்தன. கூட்டணிகள். ஐரோப்பிய நாடுகள் 2 முக்கிய அணிகளாக பிரிந்திருந்தன. நேச நாடுகள்: பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, பின்னர் இத்தாலி மற்றும் அமெரிக்கா இணைந்தன. மைய நாடுகள்: ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஒட்டோமான் பேரரசு, பல்கேரியா. ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் 1914 இல் சரஜெவோவில் கொல்லப்பட்டார். இது ஆஸ்திரியா, ஹங்கேரிக்கும் செர்பியாவுக்கும் இடையே போரை தூண்டியது. இதன் விளைவாக கூட்டணி நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக போரில் இணைந்தன. ஜெர்மனி பெல்ஜியம் வழியாக பிரான்ஸ் மீது படையெடுத்தது. இது பிரிட்டனை போருக்குள் இழுத்தது. கிழக்கு மற்றும் மேற்கு முனைகளில் கடுமையான சண்டைகள் நடந்தன. அகழ் போர், ட்ரெஞ்ச் வார்ஃபேர் இந்த போரின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது. 1917 ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டு ரஷ்யா போரிலிருந்து விலகியது. அதே ஆண்டில் ஜெர்மனி நடத்திய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல்களால் அமெரிக்கா போரில் இணைந்தது. இது நேச நாடுகளின் பலத்தை அதிகரித்தது. ஜெர்மனி விஷவாயுவை பயன்படுத்தியது. ஆரம்பத்தில் ஜெர்மனிக்கு வெற்றிகள் கிடைத்தன. போரின் முடிவு மற்றும் விளைவுகள். 1918 இல் நேச நாடுகள் ஜெர்மனியை முற்றுகையிட்டன. ஜெர்மனி படைகளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஜெர்மனியின் மக்கள் மன்னர் கெய்சருக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டனர். இறுதியில் 1918 நவம்பர் 11 அன்று ஜெர்மனி சரணடைந்தது. போருக்கு பிறகு வெர்சாய் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது ஜெர்மனி மீது கடுமையான நிபந்தனைகளை விதித்தது. சுமார் 2 கோடி பேர் போரில் மாண்டனர், மேலும் 2 கோடி பேர் காயமடைந்தனர். உலகெங்கிலும் 4 கோடிக்கும் அதிகமானோர் உயிரையும் ஏராளமான சொத்துக்களையும் இழந்தனர். ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்ய பேரரசு, ஒட்டோமான் பேரரசு போன்ற பெரிய பேரரசுகள் சிதைந்து பல புதிய நாடுகள் உருவாகின. உதாரணமாக யூகோஸ்லேவியா, போலந்து. எதிர்காலத்தில் இது போன்ற போர்கள் நிகழாமல் தடுக்க சர்வதேச சங்கம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் நிறுவப்பட்டது. எனினும் இதன் விதிகள் 2ஆம் உலகப் போருக்கு வழிவகுத்தது. முதலாம் உலகப் போர் உலக வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இது உலக அரசியலிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது.